தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனயம் ஸ்ரீராமசுரம் குறும்பஜே. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் ஆழ்வார்களுடைய வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடக்கமாக குருபரம்பரை தியானம் குமுதவேல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரம குருப்பியோ நமக, அஸ்மத் சர்வ குருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராங்குசதாசாய நமக, ஸ்ரீமத் யாமுனமுனையே நமக, ஸ்ரீராம மிஸ்ராய நமக, ஸ்ரீ புண்டரிகாஷாய நமக, ஸ்ரீமன்னாதமுனையே நமக, ஸ்ரீமதே சடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் ஆழ்வார்களுடைய வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் பெரியாழ்வார் வைபவத்தை தொடங்கினோம். ஸ்ரீவில்லிபுத்தூரினுடைய மகாத்மியத்தை தெளிவாக பார்த்தோம். ஆழ்வார் அவதாரம் செய்ததும் திரு நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்த வைபவங்களை எல்லாம் பார்த்தோம். இப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் தம்முடைய சொந்த திரவியங்களாலேயே தண்ணி செழிப்பான இடத்தில் நீர்ப்பாங்கான இடத்தில் இடத்தை வாங்கி சமதளமாக்கி வேலி இட்டு நிலத்தை பண்படுத்தி திருமாலைக்கு தேவையான புஷ்பங்கள் திருத்துழாய் போன்றவற்றையெல்லாம் அங்கு இந்த சுவாமியுடைய திருக்கையாலேயே எல்லா செடிகளையும் உற்பத்தி பண்ணுகிறார். புஷ்பங்கள் வருகிற பொழுது இவரே அதிகாலையில் தீர்த்தமாடி திருமணியலை பண்ணி அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு திருநந்தவனத்திற்குள் சென்று நந்தவன கைங்கரியம் செய்வார்கள். களை எடுக்க வேண்டிய பாத்திகளில் களை எடுப்பார்கள். தீர்த்தம் பாய்ச்ச வேண்டிய பாத்திகளில் தீர்த்தம் பாய்ச்சுவார்கள். அவ்வாறான கைங்கரியங்கள் எல்லாம் செய்துட்டு பூக்கூடையில் புஷ்பம் எடுப்பார்கள். அப்படி எடுக்கிற பொழுது தம்முடைய சுவாச காற்று கூட அந்த புஷ்பத்தில் படக்கூடாது. தம்முடைய திருவாய் எச்சில் கூட படக்கூடாது என்று தம்முடைய திருமூக்கையும் திருவாயையும் ஒரு திரு துணியினால் கட்டிக்கொண்டு, அது மட்டுமில்லை, தம்முடைய நகமும் படாது. நகம் படாமலேயே புஷ்பத்தையும் திருத்துழாயும் இருப்பார்கள். அதைவிட வண்டுகளினுடைய ஈக்களுடைய தேனீக்களுடைய எச்சம் இருக்கக்கூடாது. அது விடிந்த பிறகுதான் அவை வரும். அவைகள் வருவதற்கு முன்பாகவே புஷ்பத்தை எடுத்துருவார். புஷ்பம் எடுத்து திருமாலை தொடுப்பது தான் அவருக்கு தவம். தவம் என்று கூட சொல்லக்கூடாது, அது உபாயமாக மாறிவிடும். தவத்தினால் பெற்ற பலன் உபாயம் என்று உபேயம், அடைந்ததினால் பெற்ற பயன்தான் திருநந்தவன கைங்கரியம். அப்படி செம்மையாக செய்கிறார்கள். இப்பேற்பட்ட அனன்ய பிரஜனரால் உண்டாக்கப்பட்ட அந்த செடிகளிலிருந்து இவர் எடுத்து தொடுத்த மாலைதான் எம்பெருமானுக்கு பரம போக்கியமாக இருக்கும். இன்றைக்கும் திருவரங்கநாதன்
திருநந்தவனத்து புஷ்பத்தை மட்டும்தான் தம்முடைய திருத்தோளில் தரிப்பார்கள். மற்றவர்கள் எப்பேற்பட்ட புஷ்பத்தை கொடுத்தாலும் தம் திருவடிதான். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அப்படித்தான் நடந்தது. எல்லா திவ்யதேசங்களிலும் திருநந்தவனம் உறுதியாக உண்டு. அடியார்கள் அந்த கைங்கரியத்தை செய்தார்கள். செம்மையாக நடைபெற்றது. மீண்டும் அந்த விதமான நந்தவனங்கள் திவ்யதேசந்தோறும் உருவாக வேண்டும். நம்மவர்களுக்கு கைங்கரியம்தான் பிரதானம். கைங்கரியத்திலும் புஷ்ப கைங்கரியம் பிரதானம் என்பதை பெரியாழ்வார் நிரூபித்து விட்டார். அடுத்து தொண்டடிப்பொடி ஆழ்வாரும் அதைத்தான் நிரூபிக்கப் போகிறார். அதனால இவ்வாறாக சிறப்பாக இங்கே கைங்கரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ மதுரையில் ஸ்ரீ வல்லமபார பாண்டியன் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நீதிமான், நேர்மை தவறாதவர்கள், தர்ம சிந்தனையே எப்பொழுதும். தன்னுடைய நாட்டு மக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், நாடு செழிப்பாக இருக்கணும், கள்வர்களினால் பயம் இருக்கக்கூடாது, பிற உயிர்களினால் பயம் ஏற்படக்கூடாது, நோய் நொடிகள் வரக்கூடாது, செழிப்பாகவே ஐஸ்வர்யம் குவிந்து காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செம்மையாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு நகர்வலம் வருவார்கள் அரசர்கள். அப்படி வருகிற பொழுது நாட்டு நடப்பை அறிந்து கொள்வார்கள். இரவில் யாருக்கும் தெரியாமல் நகர்ப்புறங்களில் வந்து மறைந்திருந்து ஆங்காங்கே என்னென்ன பேசுகிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நேரடியாக தெரிந்து கொண்டு அந்த துன்பத்தை போக்குவது பழைய சத்திரிய ராஜாக்களுக்கு கடமை. அதை செய்தார்கள். அப்படியாக ஒரு நாள் நகர்வலம் வருகிற பொழுது ஒரு திருமாளிகையினுடைய வெளி திண்ணையில் ஒரு அந்தணர் சயனித்திருந்தார்கள். ராஜா பார்த்தார். சுவாமி சுவாமி என்று அவரை எழுப்பினார். அவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவர் குரல் கேட்டு எழுந்திருந்தார். ராஜா நிற்கிறார். சுவாமி, தங்குவதற்கு எத்தனையோ சத்திரங்கள், தங்கலாம், ஓய்வெடுக்கலாம், பிரசாதப்படலாம், அதற்கெல்லாம் சத்திரங்கள் கட்டி வைத்திருக்கிறேன். அங்கே சென்று பிரசாதப்பட்டு விட்டு அங்கே ஓய்வெடுப்பதை விட்டுவிட்டு இப்படி ஒரு வீட்டினுடைய வெளித்திண்ணையில் நீர் படுத்திருக்கிறீரே, நீர் ஊருக்கு புதுசா, இதுக்கு முந்தி இந்த மதுரைக்கு வந்ததில்லையா? எங்கிருந்து வருகிறீர், எங்கே போகிறீர், நீர் யார் என்று அரசர் பரிவோடு கேட்டார். உடனே சந்தோஷப்பட்டார். காசி யாத்திரை போய்விட்டு சேதுக்கரைக்கு போய்கொண்டிருக்கிறேன். போகிற வழியில் மதுரை மாநகரம் வந்தது. நேரமாகிவிட்டது. அதனால் களைப்பு. அப்படியே இந்த திண்ணையில் அசந்து அமர்ந்தேன். தூக்கம் வந்தது. படுத்தேன், உறங்கிவிட்டேன். இப்போ மன்னாதி மன்னரான உம்மை பார்க்கிறேன். ராஜா சந்தோஷப்பட்டு, உம்மை பார்த்தா வயதிலும்
வயோதிகராக இருக்கிறீர், ஞானத்திலும் வயோதிகர், சாஸ்திரங்களை எல்லாம் அறிந்தவராக தெரிகிறது. ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லுங்க. உம்முடைய அனுபவத்தில் ஆக்கப்பூர்வமாக மற்றவர்களையும் தர்மத்தில் ஈடுபடுத்தும்படியான ஒரு உயர்ந்த ஒரு ஸ்லோகத்தை, ஒரு கருத்தை எமக்கு சொல்லும் என்று ராஜா கேட்க, உடனே அந்த அந்தணர் சந்தோஷப்பட்டு, அரசே, மழை பெய்கிற காலங்கள் 4 மாதம், வெளியே செல்ல முடியாது, வேலை பார்க்க முடியாது. அந்த காலங்களில் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற 8 மாதங்களில் உழைக்க வேண்டும். மற்ற 8 மாதங்களில் உழைத்தவர்கள் மழை பெய்கிற 4 மாதங்களில் அவரவர்கள் திருமாளிகையில் சந்தோஷமாக இருப்பார்கள். ராத்திரி சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பகலிலே பாடுபட வேண்டும். பகலிலே பாடுபட்டால் இரவில் சுகமாக இருக்கலாம். அடுத்த பிறவி மறுமையில் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இம்மையில் பாடுபட வேண்டும். இந்த பிறவியில் பாடுபட்டால் அடுத்த பிறவியில் சுகமாக இருப்போம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொன்னார். ஏற்கனவே தர்மவான், முற்பிறவில் செய்த புண்ணியத்தின் விளைவாக பாண்டிய மன்னராக ஆகியிருக்கிறோம். இது நிரந்தரம் இல்லை, அடுத்த பிறவி எதுவாக ஆகலாம். மீண்டும் மன்னராக பிறப்பதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் மன்னராக இருக்கிற பொழுது தர்ம நெறிப்படி இருந்தால் தேவலோகத்துக்கே மன்னராக போகலாம். அதனால நாம ராஜாவாக இருக்கிற நாம உயர்ந்த நிலையை, மிக உயர்ந்த நிலையை, அதுக்கு மேல உயர்வு கிடையாது, திருஷ்டத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். அதிருஷ்டத்திலும் மறுமையிலும் அடுத்த பிறவியிலும் மிக உயர்ந்த நிலையை பெறணும் என்று தன் மனதிலே சங்கல்பம் எண்ணத்தை மேற்கொண்டான். அந்த அந்தணரை வாரும் சாமி என்று அழைத்து கொண்டு தம்முடைய அரண்மனையில் தங்க வைத்து உபசரித்து, அவர் மறுநாள் காலையில் சாமி அடியன் சேதுக்கரைக்கு செல்ல வேண்டும் என்று விடைபெறுகிற பொழுது அவருக்கு நிறைய சன்மானங்களை கொடுத்து சந்தோஷமாக அனுப்பினார். ஆனாலும் ராஜாவுடைய உள்ளத்தில் அந்த கேள்வி, உயர்ந்த புருஷார்த்தத்தை, உயர்ந்த பலனை பெறுவது எப்படி? மறுமையில் இதற்கு மேல் உயர்வில்லாத, உயர்வர உயர்ந்த பலனை பெறுவது எப்படி என்று சிந்தனை ஓடிக்கிட்டு இருந்தது. மறுநாள் காலையில் அரசவைக்கு மன்னர் செல்லுகிறார். அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் எல்லாம் இந்த கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறார். அப்படி இருக்கிற பொழுது திருக்கோஷ்டியூரிலிருந்து செல்வ நம்பி சாமிகள், பரம வைஷ்ணவர், பிரபன்னர், ஸ்ரீமன் நாராயணனை தவிர உபாயமாகவும் உபேயமாகவும் ஏதும் தெரியாதவர். ஸ்ரீமன் நாராயணனுக்கு இகத்திலும் பரத்திலும் அவன் உகப்புக்கான காரியங்களை நினைப்பதும் பேசுவதும் செய்வதும் தான் பரமபுருஷார்த்தம்.
என்ற ஞானத்தை உடையவர், என்ற அனுஷ்டானத்தை உடையவர். இந்த பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் அருளுரை, அறிவுரை சொல்லக்கூடிய குருவாகவும் இருக்கிறார். அந்த சாமி அங்க வந்தார். செல்வநம்பி சாமிகள் அரண்மனை வாயில் வந்து விட்டார்னு சொன்ன உடனேயே ஸ்ரீ வல்லமார பாண்டியனுக்கு அவர் மீது அளவிடந்த ஈடுபாடு. தம்முடைய சிம்மாசனத்திலிருந்து எழுந்திருந்து அரண்மனை வாசலுக்கே சென்று சாஷ்டாங்கமாக நிலத்திலே விழுந்து வணங்குகிறார். வணங்கி கைகூப்பி, தேவரீர், அடியேன் செய்த பெரும் பாக்கியம் அரண்மனைக்கு எழுந்திருந்தது, வாருங்கள் சாமி, வரவேணும் சாமின்னு அழைத்து உயர்ந்த ஒரு ஆசனத்தை கொடுத்து அவரை அமரச் செய்து அவருக்கு பாத பூசையெல்லாம் செய்து ராஜா நின்று கொண்டே கைகளை கூப்பிக்கொண்டு, சுவாமி, நேற்று இரவில் இருந்து அடியேன் மனதிலே ஒரு கேள்வி. உயர்வர உயர்ந்த பலனை பெற வேண்டும். உயர்ந்த பலனை பெறணும் அடுத்த பிறவியில் அல்லது இந்த பிறவிலேயே. அதற்கு என்ன சுவாமி வழி? அதற்கான தத்துவம் எது? அதற்கான கிதம் எது? அந்த புருஷார்த்தம் எது என்று விண்ணப்பம் செய்தார்கள். செல்வநம்பி சாமிகளுக்கு சந்தோஷம். ஒவ்வொரு ஆத்மாக்களும் கேட்க வேண்டிய கேள்வியை இவர் கேட்டுவிட்டார். இந்த கேள்வி அவருக்கு மட்டுமல்ல, இந்த கேள்வி அனைத்து ஆத்மாக்களும் கேட்க வேண்டிய கேள்வி. இதற்கான பதில் இவருக்கு மட்டுமல்ல, அனைத்து ஆத்மாக்களையும் உயர்வர உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும். இந்த மன்னருடைய கேள்வி உலக நன்மைக்கான கேள்விகளிலேயே உயர்ந்த கேள்வி. இதற்குள்ள பதில் எல்லா ஆத்மாக்களுக்கும் உயர்வை கொடுக்கக்கூடிய பதில் என்று சந்தோஷப்பட்டு, எதை கேட்க வேண்டுமோ அதை நீர் கேட்டுவிட்டீர். இதை ஒரு பரம வைஷ்ணவரிடம், ஸ்ரீமன் நாராயணனையே உபாயமாகவும் உபேயமாகவும் உடைய ஒரு பரம வைஷ்ணவரிடம் மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் அவர் திருவடியிலே விழுந்து வணங்கி அவருக்கு சேவை செய்து இந்த கேள்வியை கேட்கணும். அப்போ அவர் பதில் சொல்வார். அந்த பதிலை கேட்டு அவர் இட்ட வழக்காய் இருத்தலே, அந்த பரம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இட்ட வழக்காய் இருத்தலே உயர்வர உயர்ந்த பலனை கொடுக்கும். பரமாத்மாவும் கீதையில் சொல்றார், ஞானம்தான் உயர்ந்தது. அந்த ஞானத்தை தகுந்தவரிடம், எல்லாத்திலும் இல்லை, அனுஷ்டான பரியந்தமாக உள்ளவரிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி பணிந்து அவருக்கான சேவைகளை செய்தால் அவர்கள் உமக்கு உபதேசம் செய்வார்கள். எல்லாவற்றையும் எம்பெருமான் கீதையில சொன்னார். ஆனா ஞானம்னு வருகிற பொழுது அத ஒரு வைஷ்ணவ சுவாமியிடம் பாதம் பணிந்து அவருக்கான கைங்கரியத்தை செய்து அதில் உகந்து அவர் சொல்லுவார், நீ கேள் அப்படின்னார். இவர் சொல்லல. அர்த்தம் அப்பேற்பட்ட அர்த்தம் அது.
ஞானம் என்பது திருமந்திரார்த்தம்தான். திருமந்திரார்த்தத்துக்கு மிஞ்சின ஞானமே கிடையாது. சகல வேத சுமிருதி இதிகாச புராண சகல சாஸ்திர கருத்துக்களும் திருமந்திரத்துக்குள்ளே அந்தர்கதம் அடங்கி விடுகிறது. திருமந்திரார்த்தம்தான் ஞானம். அதற்கு புறம்பானதெல்லாம் அஞ்ஞானம். அத ஞான அனுஷ்டானம் நன்றாகவே உடைய ஆச்சாரிய சுவாமியை பார்த்து பணிந்து அவர் திருவடிகளில் கைங்கரியம் செய்தால் அவர் சொல்வார்கள். எம்பெருமான் சொல்லிட்டார். இதே விஷயத்தை தான் செல்வ நம்பி சாமி சொல்றார். அவர்கள் சொல்வார்கள், அடியேன் சொல்லுவேன், அடியேன் சொல்லுவேன், ஆனாலும் அந்த வார்த்தையில் உமக்கு திட விசுவாசம் ஏற்படணும். பகவத் விஷயம் புகழுக்காக வேண்டி சொல்லக்கூடாது. பிரபன்ன மார்க்கத்தை புகழுக்காக சொல்லக்கூடாது. பிரபன்ன மார்க்கத்தை ஐஸ்வர்யத்துக்காக வேண்டி சொல்லக்கூடாது. பிரபன்ன மார்க்கத்தை தமக்கு சீடர்கள் வருவார்கள், தமக்கு நம்மை போற்றி பாராட்டி வணங்குவார்கள் என்று பூஜை செய்வார்கள் என்று சொல்லக்கூடாது. தியாதி லாப பூஜை கருதி இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தை சொல்லக்கூடாது. செல்வ நம்பி சாமிகள் சொல்றார். திருக்கோசியூர் செல்வ நம்பி சாமிகள் சொல்ற அறிவுரை. தியாதி லாப பூஜை, காசுக்காக ஐஸ்வர்யத்துக்காக வேண்டி பகவத் விஷயம் சொல்லக்கூடாது. புகழுக்காக வேண்டி சொல்லக்கூடாது. தனக்கு சிஷியர்கள் வரணும், தன்னை வணங்கணும் என்று நினைத்து சொல்லக்கூடாது. தியாதி லாப பூஜை கருதி ஸ்ரீ வைஷ்ணவத்தை சொல்லவே கூடாது. அப்போ ஸ்ரீமன் நாராயணனுக்கு மங்களாசாசன பரர்கள் கிடைக்கிறார்கள். ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கிரவர்கள் கிடைக்கிறார்கள். எம்பெருமான் உகப்புக்காக வேண்டி, ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகப்புக்காக வேண்டி பிரபன்னர்கள் வருகிறார்கள் என்று எம்பெருமான் லாபத்துக்காக வேண்டி அவன் உகப்புக்காக வேண்டிதான் நாம் காலட்சேபம் செய்யணுமே தவிர நமக்காக செய்யக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஐஸ்வர்யத்துக்கோ புகழ்ச்சிக்கோ இல்லை பூஜைகளுக்கோ சொல்லக்கூடிய சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லை. உடனே ராஜா ஏற்கனவே நின்று கொண்டுதான் வணங்கி கொண்டுதான் நிற்கிறார்கள். சுவாமி அப்படி இல்லை, நீரே சொல்லலாம், நான் திட விசுவாசமாக நம்புவேன், நீரே சொல்லலாம் சாமி அப்படின்னார். உடனே செல்வ நம்பி சாமி சொன்னார்கள், நீ நம்புவ, ஆனால் நீ கேட்ட கேள்விக்கு பதில் உனக்கு மட்டும் இருக்கக்கூடாது. நீ கேட்ட கேள்வி சகல ஆத்மாக்களும் கேட்ட கேள்வி. இதற்கான பதில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் கிடைக்கணும். என் மீது கொண்ட அபிமானத்தினால் நீ ஒத்துக்கொண்டாயின்னு வந்துடும். அதனால உலக அறிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ இந்த பிரபக்தி மார்க்கத்தை ஸ்தாபித்து அதில் திட விசுவாசம், அதில் நம்பிக்கை பெறணும் அப்படின்னாரு. அதுக்கு அடியேன் என்ன சுவாமி செய்யணும் அப்படின்னாரு. உம்முடைய சபையில் எல்லா சம்பிரதாயத்தை சார்ந்த வித்வான்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சமண மதம், பௌத்த மதம், சாங்கிய மதம், இன்னும் நாசிக மதம் கூட இருக்குது. பல்வேறு வகையான எண்ணங்களை கொண்ட சித்தாந்தவாதிகளாக இருக்கிறார்கள்.
நீர் பறைசாற்றும். நாட்டிலும் நாட்டுப்புறங்களிலும் உயர்வர உயர்ந்த பலனை தருவது எது? எந்த மார்க்கம்? ஒரு ஆத்மா அடையக்கூடிய முடிவான வழி எது? எல்லா ஆத்மாவுக்கே உரித்தான உபாயம் எது? உபேயம் எது என்பதை வேத சாஸ்திரங்களின் மூலமாக நிரூபித்து காட்ட வேண்டும். இதற்காக ஒரு தோரணத்தை நட வேண்டும். அங்கே அந்த தோரணத்தினுடைய உச்சியில் வித்தியாசுல்கமாக ஒரு திரவியங்களை ஒரு பொற்கிளியில் கட்டி அங்கே தொங்கட வேண்டும். எல்லா அறிஞர்களும் அவரவர்களுடைய மத கருத்துக்களை, சித்தாந்த கருத்துக்களை இந்த சபையிலே சொல்லணும். யாருடைய கருத்து உண்மையானதோ, யார் சொன்னது சத்தியமானதோ, அப்பொழுது நீ தோரணத்திலே கட்டி தொங்க விட்டிருக்கிறாயே, அந்த தோரணம் வளைந்து அவர் கைக்கு எட்டும்படியாக, அந்த கிளியை அவர் அறுத்து எடுக்கும்படியாக வளைந்து கொடுக்கும். யாருக்கு அந்த தோரணம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த ஸ்தம்பம், யாருடைய கருத்து சத்தியமோ அவர் கையில் கிடைக்கும்படியாக வளைந்து அந்த பொற்கிளியை நீட்டும். அதை வைத்து முடிவு செய்து கொள்ளலாம். அந்த மார்க்கம்தான் உன்னதமான மார்க்கம், அந்த வழிதான் சத்தியமான வழி, அந்த வழியிலே திடவிசுவாசம் கொண்டு பின்பற்றலாம் என்றார்கள். அப்படியே ஒரு கல் தோரணம் இடப்பட்டது. அந்த கல் சம்பத்தில் மேலே வித்தியாசுல்கமாக வெற்றி பெறக்கூடியவர்கள் அடைவதற்காக வேண்டிய திரவியங்களை ஒரு கிளியிலே கட்டி தொங்கவிட வைக்கப்பட்டது. நகரங்களிலும் நாட்டுப்புறங்களிலும் பறைசாற்றப்படுகிறது. வித்வான்களே வாருங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாட்டை ஆளுகிற மன்னன் உங்களை குருவாக ஏற்றுக்கொண்டு உங்கள் மதத்தை பின்பற்றுவார். அத்தோடு மட்டுமல்ல, அந்த கல் தோரணத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற தனத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று பறைசாற்றியதும் ஆங்காங்க இருக்கக்கூடிய வித்வான்கள்லாம் திரண்டு வந்துட்டாங்க. மதுரை மாநகரத்தை நோக்கி திரண்டு குமிஞ்சிட்டாங்க. ஏன்னா மகாராஜாவுக்கே குருவாயிரலாம், மகாராஜாவே இந்த மார்க்கத்துக்கு வந்துடுவார். அப்புறம் தோரணத்தில் கட்டியிருக்கிற திரவியங்கள் எல்லாம் நமக்கு தான். வெற்றி பெற்றவுடனே பட்டத்து யானையில் மதுரை மாநகரில் நகர்வலம் எப்பேற்பட்டது. தனத்துக்கு தனம் கிடைக்குது, புகழ் கிடைக்கிறது. முடிசூட மன்னரை வணங்கி வழிபடுகிறார்கள். இந்த கியாதி லாப பூஜை எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்படின்ன உடனே குமிஞ்சாச்சு. உடனே செல்வ நம்பி சாமிகள் அந்த இடத்திலிருந்து கொண்டே சிறுவில்லிபுத்தூரில் எழுந்தருளிருக்கூடிய வடபத்திரசாயி பெருமாளை நோக்கி, எம்பெருமானே, நம்முடைய சம்பிரதாயத்தை சாபிக்க வேண்டும் எம்பெருமானே, நிலைநாட்ட வேண்டும். அங்கிருந்து பிரார்த்தனை பண்ணினார்கள். ஏனென்றால் அவருக்கு திருக்கோசியூர் திருக்கோசிலுக்கு தெற்கால்வான் எம்பெருமான் இருக்கிறார்.
திருமாலிருஞ்சோலை அழகர் எம்பெருமான் இருக்கிறார். திருமோகர் காலமேக பெருமாள் இருக்கிறார். அந்த கூடலம்பதியிலேயே சுந்தரராஜ பெருமாள் இருக்கிறார். இந்த பெருமாளை அவர் பிரார்த்தனை பண்ணலை. ஏன்னா செல்வநம்பி சாமிகளுக்கு நடக்க போவது தெரியுது. வடபத்திரசாயி பெருமாளுக்கு நந்தவனம் செய்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பெரியாழ்வார் தான் வந்து இங்கே சாவிக்க போகிறார் என்பது செல்வநம்பி சாமிகளுக்கு தெரிஞ்சிட்டு. அதனாலதான் இந்த எம்பெருமான் நோக்கி, அதே மதுரையில் எழுந்திருக்கக்கூடிய கூடலகற்றை நோக்கி பிரார்த்தனை பண்ணாம சிறுலிபுத்தூர் வடபத்திரசாயி பெருமாளை நோக்கி பிரார்த்தனை பண்றார். உடனே வடபத்திரசாயி பெருமாள் இவருடைய பெரியாழ்வாருடைய கனவில் தோன்றினார். விஷ்ணு சித்தரே, பாண்டிய மன்னன் வித்வத் சதஸ் வித்வான்களை எல்லாம் கூட்டி சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்க இருக்கிறார். வேதங்களை கற்ற படித்த, சுமிருதி இதிகாசங்களை படித்த கற்ற அத்தனை வித்வான்களையும் அழைத்து எது உண்மையான சம்பிரதாயம் என்பதை ஸ்தாபிக்க இருக்கிறார். நீர் சென்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்தான் உயர்வர உயர்ந்தது என்று ஸ்தாபித்து மன்னருக்கும் மக்களுக்கும் உய்வதற்கான ஒரே மார்க்கத்தை நிர்ணயம் பண்ணிவிட்டு வாரும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். உடனே பெரியாழ்வார், சுவாமி, அடியனுக்கு நந்தவனம் வைக்க தெரியும், பாத்தி கட்ட தெரியும், களை எடுக்க தெரியும், தண்ணீர் பாய்ச்ச தெரியும், பூ எடுக்க தெரியும், மாலை கட்ட தெரியும், உங்கள்கிட்ட சமர்ப்பிக்க தெரியும். வேற என்ன சாமி தெரியும்? களை எடுத்து தண்ணி பாய்ச்சி தண்ணீர் பாய்ச்சி மம்பட்டியும் கலவரியையும் கையை வச்சு கொத்தி கொத்தி வெட்டி வெட்டி எடுத்ததுனால கொட்டு தழும்பு என் கையை பாரம் காய்ப்பேறி போய் இருக்குது. களக்கட்டியாலும் மண்வெட்டியாலும் நந்தவன கைங்கரியம் பண்ணினதுனால் என் கையெல்லாம் கொட்டு தழும்பு காய்ப்பேறி போய் இருக்குது. இந்த காய்ப்பேறிய கையை காட்டியா நான் வித்வான்களை வெற்றி பெறுவேன்? அது பண்டிதர்களெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும், வித்வான்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டிய சதஸ் அது. அடியனுக்கு என்ன சுவாமி தெரியும்? இவர் அதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சுவாமி, சிறுவில்லிபுத்தூர் சலபுராணம் சொல்லுது, சிறு வயசுல வேத அத்தியாயனம் பண்ணவர் பெரியாழ்வார். வேதம் தெரியாதவர் அல்ல, தெரியும். முறைப்படி கற்காதவர் அல்ல, கற்றவர். வேதம் அத்தியாயனம் பண்ணதிலேயே சிறப்பாக பண்ணவர். யாகம் செய்வதற்கு இவருக்கு தெரியும், படிச்சிட்டார். எஜுர்வேதத்தை சார்ந்த சோழிய வகுப்பை சேர்ந்த அந்தனர் பெருமகன். போதையான விருத்தி இவங்களுக்கு. அதனால இவருக்கு எல்லாமே தெரியும். தெரியாதுங்கள கற்றுட்டாரு. ஆனா நந்தவன கைங்கரியத்துக்கு வந்த பிறகு முழுக்க முழுக்க நந்தவன கைங்கரியமே எல்லாமே மறந்து போச்சு. ஒரு கைங்கரியம் செய்தால் அதில் முழுமையாக இருக்கணும், முழுமையாக இருக்கணும். சிறு வயதில் வேதம் கற்காதவர் இல்லை பெரியாழ்வார், கற்றவர் தான். ஆனா என்ன, நந்தவன கைங்கரியம் வந்து பண்ண பிறகு இதுவே கைங்கரியம், பகவான் முகப்பு இதுதானே என்று முழுமையாயிட்டார். இதுல முழுமை ஆனதுனால தாம் வேதம் கற்றோம் என்பதே இவர் ஞாபகத்தில் வரல.
சிறு வயசுல தாம் வேதம் கற்றோம் என்பதே இவர் ஞாபகத்திலே வரல. கைங்கரியம் என்பது முழுமையாக இருக்கணும். அந்த முழு தன்மை இவருக்கு இருந்தது. அதனால என் கொட்டுக்காயத்தை காட்டியா வெற்றி பெறுவேன், கொட்டுத்தழும்பை காட்டியா வெற்றி பெறுவேன் அப்படின்னா உடனே எம்பெருமான் சொன்னார், விஷ்ணு சித்தரே இதெல்லாம் ஏன் பொறுப்புப்பா. யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடியவன் நான்ப்பா. அந்த இடத்துல கருத்துக்களை கூற வைக்க வேண்டிய பொறுப்பு ஏன் பொறுப்பு, இது உம்ம பொறுப்பு கிடையாது. நிமித்த மாத்திர பவா. அர்ஜுனன் சொன்னான், இப்பேற்பட்டவங்களை எல்லாம் நான் எப்படி வெற்றி பெறுவேன் கிருஷ்ணா. பீஷ்மரையும் துரோணரையும் அசுத்தாமனையும் அங்கு கூடியிருக்கூடிய படைகளெல்லாம் பார்த்த உடனே அங்கிருந்து வருகிற பொழுது, என்னை எதிர்த்து இந்த குருட்சேத்திரத்தில் எவர் வந்திருக்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும். அப்படி வந்தான். என்னை எதிர்த்து எவன் வருவான்? அடுத்தல இந்த திரியோதனுக்கா வேண்டி வந்திருக்கவன் எவன்னு தெரியணும். அடுத்தால சாகருக்கு வந்திருக்கவன் எவன்னு தெரியணும்னு அர்ஜுனன். என் கைனால எவெல்லாம் சாகணும்னு இருக்கு தலையெழுத்து இருக்கோ அவனெல்லாம் நான் பார்க்கணும்னா. கிருஷ்ணர் சிரிச்சார். உச்சகட்டமான அகங்காரம். என்னை எதிர்த்து இந்த திரியோனுக்கு சார்பா என் கைனால சாகதுக்குன்னு தலையெழுத்து உள்ளவன் எவனோ அவனை நான் பார்க்கணும்னா அர்ச்சனை. பகவான் என்ன சொன்னாரு? சிரிச்சுக்கிட்டே தேர கொண்டு போய் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் மத்தியில் நிப்பாட்டி 11 அக்ரோனி சேனை அங்கே ஏற்று நிற்கிது. அர்ச்சுனா, இங்கே கூடியுள்ள படைகளை பார்த்தான். பார்த்தான். கிருஷ்ணா, என் சரீரம் நடுங்குகிறது, காண்டிவத்தை பிடிக்க முடியல, என் நாக்கு குளறுகிறது. என்னப்பாச்சு? வணக்கத்துக்குரிய போற்றுவதற்குரிய பீஷ்மரையும் துரோணரையும் எதிர்த்தா நான் சண்டை போடுவேன். இதை விட பிச்சை எடுத்து சாப்பிடுவது மேல் அப்படின்னா, அதை விட அவங்க என்ன கொன்னுட்டா நல்லதுன்னா. எப்படி வந்தவன் என் கைனால அடிபட்டு சாவக்கூடியவன் எவன்னு கேட்டவன் சொல்றான், இந்த திரியோனாதிகள் என்ன கொன்னுட்டா நல்லதுங்கிறான். கிருஷ்ணர் அப்பவும் சிரிச்சுக்கிட்டு, பார்த்தா அலியின் இயல்பை அடையாதே, எங்கிருந்து வந்தது இந்த உள்ளச்சோர்வு, எழுந்திரு, புகழை பெறு அப்படி சொல்லிட்டு வரும்போதுதான், என்னால் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட கொல்லப்பட்ட பீஷ்மரையும் துரோணரையும் கர்ணனையும் இன்னும் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நான் ஏற்கனவே கொன்று முடித்து விட்டேன். என்னால் கொல்லப்பட்டவர்களை கொன்றதாக நீ புகழை பெறு. நிமித்த மாத்திரம் பவா. வில்லும் கையுமா நில்லு. இடது கையால் அம்பு எய்கின்றவனே பேருக்கு நில்லு. ஏற்கனவே முடித்து விட்டேன். அதே மாதிரிதான் எம்பெருமான் சொன்னான், விஷ்ணு சித்தரே நிமித்த மாத்திர பவா, நிமித்தமாக நில்லும். அடியேன் சுவாமி. அப்படியே வடபத்திரசாயி பெருமாள் கோயிலில் கைங்கரியம் பண்ணக்கூடிய அத்தனை அவர் கனவில் எம்பெருமான் வந்தார். நாளைக்கே விஷ்ணு சித்தசாமி பாண்டியனுடைய சதசுக்கு புறப்படுகிறார். நீங்கள் அத்தனைவரும் பின்தொடர்ந்து செல்லுங்கள். பல்லாக்கு தயாராகட்டும், பரிவட்டங்கள் தயாராகட்டும், திருச்சின்னங்கள் ஒலிக்கட்டும், வாத்திய கோஷங்கள் ஒலிக்கட்டும், வெஞ்சாமரைகள் வீசப்படட்டும். ஒரு மன்னர் செல்வது போல செல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். எல்லாரும் விடிஞ்சது. கணவன் நினைச்சாங்க, ஒருவருக்கு சொன்னாங்க,
எம்பெருமான் விட்ட கனவு மறுக்க முடியுமா? எல்லாரும் திரண்டு பெரியாழ்வார் திருமாலிக்கு வந்தாங்க. பெரியாழ்வாரும் கனவு கண்டுட்டு இதை யார்கிட்ட போய் சொல்லணும்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. சுவாமி புறப்படலையா சுவாமி? வடபத்திரசாயி பெருமாள் சொல்லிட்டாரு, இன்னைக்கே புறப்படணும் மதுரை மாநகருக்கு. பாண்டியம்மனுடைய வித்வான்களுடைய சபையில நீர்தான் வெற்றி வாக சூட போறான் சொல்லிட்டாரு எல்லா கதையும். புறப்படுங்க சாமின்னு சொல்ல அவரும் உடனே தயாரானார். சிறுவில்லிபுத்தூர்லேருந்து எம்பெருமானை சேவிச்சுட்டு பல்லாக்கு பரிவாரங்களோடு பெரியாழ்வார் முன்னே செல்லுகிற மதுரை மாநகரத்தை அடைந்தார்கள். பாண்டியம்மனுடைய அந்த வித்வான்கள் நிறைந்திருக்கூடிய அந்த ராஜ தர்பார் மண்டபத்துக்கு வந்தார்கள். வெளியே சத்தம் கேட்கிறது, ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதபிரான் வருகிறார் என்று எல்லாரும் கட்டியும் சொல்றாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்னு உடனே செல்வ நம்பி சாமிகளுக்கு, ஏன்னா எல்லாரும் வந்தாச்சு, வர வேண்டியவர் வரல, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவர் வந்த பிறகுதான் அங்க சதஸ் தொடங்கணும். எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு வார்த்தை கேட்ட உடனே செல்வ நம்பி சாமிகள் அரசரை பார்த்து, அரசே வந்துட்டாரு வந்துட்டாரு. ராஜாவும் செல்வ நம்பி சாமிகளும் எழுந்திருந்து வெளியே வந்து ராஜா சாசாங்கமா கீழே வந்து சேவிக்கிறார்கள். சேவித்து வணங்கி வரவேற்கிறார்கள். மற்ற பண்டிதர்கள்லாம் இவருக்கு ஒண்ணுமே தெரியாத, இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த நந்தவனை வச்சு புஷ்பம் மாலை கட்டிக்கிட்டு கொடுத்துட்டு அவர் தானே, இவருக்கா ராஜா இந்த மரியாதை பண்றாரு, நம்மளை அவமரியாதை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு படிக்காதவனை போய் தலைமையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு ராஜா. நம்ம ரிக்வேதத்தை அப்படியே அப்படியே கனபாடமா சொல்லுவோம், யஜுர்வேதத்தை சொல்லுவோம், சாமவேதத்தை சொல்லுவோம், அதர்வேதத்தை சொல்லுவோம், வேத அர்த்தங்களை சொல்லுவோம். நமக்கெல்லாம் செய்யாத மரியாதை இவர் பண்றாரு. எல்லாரும் எந்திரிச்சுட்டாங்க. அரசே, நீர் எல்லாத்தையும் சமமா கருதணும். நாங்களெல்லாம் மகா பண்டிதர்கள், எங்களுக்கு தெரியாத சாஸ்திரமே கிடையாது. அவருக்கு என்ன தெரியும்? களை எடுக்க தெரியும், மாலை கட்ட தெரியும். அவரை போய் காலில் விழுந்து வரவேற்று உபசரித்து கம்பீரியமான ஒரு சிம்மாசனத்தில் அமரச் செய்து நிற்கிறீரு. எங்களை அவமரியாதை பண்றீங்க சுவாமி, இந்த சோமாகத்தான் கருதணும். எங்களை மாதிரி படித்த வித்வானு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அவங்க பேசினாங்க. உடனே செல்வ நம்பி சாமி எழுந்து பெரியாளூர் பக்கம் வந்து, சுவாமி நீர்தான் தொடங்கணும். இந்த வித்வான்கள் கூடிய சபையில முதலாவது நீர்தான் தொடங்கி இனி யாருமே பேச விடாத அளவுக்கு வாயை அடைக்க பண்ணணும் சாமி என்று விண்ணப்பம் செய்ய, அப்படியே பெரியாழ்வார் வடபத்திரசாயி எம்பெருமான அப்படி கண்ணை மூடிட்டு நினைச்சாரு. அவ்வளவுதான், வருகிறது வேதமா கொற்றார். இருக்க பண்டிதர்கள்லாம் தாங்கள் படித்தவைகளையும் சொல்லுகிறார், அவர்கள் படிக்காமல் விட்டவைகளையும் சொல்லுகிறார், அவர்களுக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்லுகிறார். எல்லாரும் கேட்கிறாங்க. நமக்கு தெரிந்ததை சொல்லிட்டார், நம்ம தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டதையும் சொல்லுகிறார், இதுகாரும் தெரியாமலேயே இருக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லுகிறார். எப்படி என்று அதிர்ந்து போனார்கள் எல்லாரும். இப்படி ஒரு ஆச்சரியமா? ஒரு மனிதர் இவ்வளவு கற்க முடியுமா? தடங்களே இல்லாமல் கடல் மலை திறந்தாற் போல
தன்னால உட்கார்ந்தவங்கெல்லாம் எழுந்திருச்சு தலைமையில கையை வச்சு கும்பிட்டாங்க. செல்வ நம்பி சுவாமிக்கு தெரியும், அவருக்கு தெரியும் இதுதான் நடக்கும்னு தெரியும். மன்னருடைய முகத்தை பார்த்தார். மன்னர் எழுந்திருச்சு வணங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. இங்க பிரவசனம் நிக்கல. மன்னர் அப்படியே வந்து பெரியாழ்வாருடைய திருவடிகளில் விழுந்து சேவிச்சு நின்றார். அவர் மட்டுமில்ல, அவரை ஆட்சேபித்த, அவரை எதிர்த்த அத்தனை வித்வான்களும் பெரியாழ்வார் காலிலே சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்வ நம்பி சுவாமிகளுக்கு ஆனந்த கண்ணீர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் நிலைநாட்டப்பட்டது. சுவாமி விஷ்ணு சுத்த சுவாமி வெற்றி பெற்று விட்டீர். கல்தோரணம் வித்தியாசுல்கம் கட்டி வைக்கப்பட்ட கல்தோரணம் தானே வளைந்து உம் கைக்கு எட்டும் வண்ணம் நிற்கிறது சாமி, கண்ணை திறந்து பாருங்கள் சுவாமினார். கண்ணை விழித்து பார்த்தால் அந்த கல்தோரணம் வளைந்து இவர் கை அந்த பொற்களியை தொடக்கூடிய அளவுக்கு நிற்கிறது. வித்வான்களே எழுந்திருங்கள், சுவாமிகளே எழுந்திருங்கள். எல்லாரும் கை கூப்பி நிற்கிறாங்க. எல்லாரும் கல்தோரணம் வளைந்து நிற்பதை பார்த்தார்கள். ஈண்டிய சங்கம் எடுத்துவத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான். அந்த பொற்களியை எடுத்தார். எல்லாரும் அப்போதே பெரியாழ்வாருடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்களை ஏற்றார்கள். மன்னரும் ஏற்றார். செல்வ நம்பி சாமிகள் நினைத்தது, நாம் மட்டும் உபதேசம் பண்ணியிருந்தால் அவர் மட்டும் திருந்துவார். மற்ற வித்வான்கள், ராஜா அவர் பேச்சை கேட்டுட்டார், அவர் என்னத்தையோ சொல்லி மயக்கிட்டாருமா. இப்ப அப்படி இல்லை, நிரூபிக்கப்பட்டது. பேச்சே இல்லை, எதிர்த்து பேசுவார் இல்லை. உடனே எல்லாரும் புகழ்ந்தார்கள், போற்றினார்கள், துதித்தார்கள். எங்களுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு ஞானியை பார்த்ததில்லை, இப்படி ஒரு கற்றவரை பார்த்ததில்லை என்று போற்றி துதித்தார்கள். அன்றைக்கு மன்னர் உடனே பட்டத்து யானை மீது பெரியாழ்வாரை எழுந்தருளச் செய்து 4 வகை படைகளும் முன்னும் பின்னமும் பவனி வர, மன்னர் பின்னால் மந்திரிகளும் எல்லாரும் அந்த வீதி வலம் முன்னால் மன்னரும் மந்திரிகளும் நடந்து செல்ல, பட்டத்து யானையில் பெரியாழ்வார் எழுந்தருளி இருக்கிற தேர்ப்படை, குதிரைப்படை, காலால் படை எல்லாம் பின்னால் வர, பட்டர் பிரான் ராஜா பட்டம் கொடுக்கிறார் பெரியாழ்வாருக்கு. பட்டர் பிரான் வந்தார். அனைத்து மக்களும் ஏகோபித்த கோஷம், சகலவிதமான வாத்திய கோஷங்களும் ஒலிக்க மதுரை மாநகரில் பெரியாழ்வாருக்கு வீதி விழா நடைபெறுகிறது. இதை பார்க்க இளவரசுக்கு தன்னுடைய மகனுக்கு பட்டம் சூடி விட்டு அன்று இரவு இளவரசர் ஊர்வலம் வருவார். அப்போ மன்னர் உப்பரியில் மேலிருந்து, மாடியில் மேலிருந்து அந்த ஊர்வலத்தை பார்த்து சந்தோஷப்படுவார்களாம். அதே மாதிரி பெரியாழ்வாருக்கு நடக்கிற
இந்த மரியாதையை பார்ப்பதற்காக வேண்டி ஸ்ரீமன் நாராயணன் சீதேவி தாயார், பூதேவி தாயார், நீலாதேவி தாயாரோடு எழுந்தல்ல நித்தியசூரிகளெல்லாம் வானத்துக்கு வந்து விட்டார்கள். சாட்சாத் எம்பெருமான் வந்த பிறகு பிரம்மா வந்தாச்சு, ருத்தர் வந்தாச்சு, இந்திரன் வந்தாச்சு. வான வீதிகள் பூரா தேவர்கள் மயமாகத்திர இருக்கிறது. யானை மீது இருக்கிற பெரியாழ்வார் நிமிர்ந்து பார்த்தா நட்சத்திரங்கள், இடைவெளி இல்லாத நட்சத்திரங்கள் தெரிவது போல தேவாதி தேவன் ஸ்ரீமன் நாராயணனை சுற்றி சகல தேவதைகளும் வணங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். தம்மை கௌரவிப்பதை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். கீழே பார்த்தால் மதுரை மாநகரமே திரண்டு வந்து ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறது. மேலே பார்த்தால் பரமபதம் ஈராக தேவலோகமே வந்து கலந்து நிற்கிறது. பெரியாழ்வாருக்கு இத்தினி அளவு கூட அகங்காரம் இல்லை, பெருமை வரலை, கர்வம் வரல. ஸ்ரீமன் நாராயணனை பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்தது. ஒரு பக்தருக்கும் பிரபன்னருக்கும் வித்தியாசம் இதுதான். சாதாரண பக்தராக இருந்திருந்தால் உடனே யானை மீது கீழே விழுந்து கும்பிட்டு, தேவாதி தேவா ஸ்ரீமன் நாராயணா உம்மை பார்க்கும் பாக்கியம் பெற்றேன், என்ன தவம் பண்ணணும் அப்படின்னு புகழ்ந்து காலில் விழுவாங்க. அவரும் உமக்கு என்ன வேணும்னு கேட்பார். இது பக்தர்கள், அந்நிய பிரயோஜனரான பக்தர்கள். ஆனால் இவங்க அனன்ய பிரயோஜனர்கள். எம்பெருமானை பார்த்த உடனே பயம் வருகிறது. சர்வேஸ்வரா நீர் பரமபதத்தில் நித்தியசூரி மத்தியில் அப்படி இருக்கக்கூடியவர் இங்க வந்துட்டே. காலமே இல்லாத தேசம் பரமபதம். இங்க காலம் உண்டு, இறந்த காலம் உண்டு, நிகழ்காலம் உண்டு, வருங்காலம் உண்டு. காலம் நடையாடாத பிரதேசத்தில் கம்பீரியமாக ஆதிசேஷன் இருக்கக்கூடியவர் இங்க வந்துட்டே. எதிரியே இல்லாத பரமபதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்க எடுத்தோம் பூரா விரோதி தான். விரோதிகள் நடந்த எடுத்து வந்துட்டே. இவர்கள்லாம் பார்க்கிறாங்களே, பிரம்மா, ருத்திரர், இந்திரெல்லாம் பார்க்கிறாங்க. எண்ணிலா ஊழி ஊழி காலம் தவம் செய்தாலும் பார்க்க முடியாதவங்க பார்க்கிறார்கள். கண்ணிச்சில் பற்றுமை, உமக்கு ஒன்று வரக்கூடாது என்று அந்த எம்பெருமானுக்கே மங்களாசாசனம் செய்தார். அந்த யானை மீது இருந்து கொண்டு பெரியாழ்வார் அந்த யானையினுடைய கழுத்தில் இருந்த அந்த மணி எடுத்துக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, பல்லாண்டுன்னு சொன்னாலே போதும், திரும்பவும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு விட்டாரா, பல கோடி 100,000 ஆண்டு. யாருக்கு? மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா. இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மாவுடைய எத்தனையோ லீலைகள் இருக்குது. இந்த மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா, இவர் பல்லாண்டு பாடுவதுக்கு, இவர் பல்லாண்டு பாடுவது ஒரு இயலாதவனுக்கு இல்லை, ஒரு இயலாதவனுக்கு பல்லாண்டு பாடல, மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணனுக்கு பல்லாண்டு. ஏன் இது இப்ப ஞாபகம் வந்துச்சுன்னா, மாலகாரரை மதுராவில் மாலகாரருடைய திருமாளிக்கு தானே போனார். அங்க போய் அவற்றை மாலையை பெற்றார்னு படிச்ச உடனேயே நந்தவனம் வச்சார். அந்த மாலையை எம்பெருமான் போட்டுட்டு எங்க போனார்? கம்சனுடைய மல்லர்கள் கூடிய அரங்கத்துக்கு தானே போனாரு. அங்கதானே சானுரன் முஷ்டிகன் சொல்லக்கூடிய மல்லர்கள்லாம் தூக்கி பந்தாடினாரு. அதான் ஞாபகம் வந்துச்சு. மாலகார்ட்ட மாலை வாங்கி போட்டுட்டு மல்யுத்தம் போனார்.
அது ஞாபகம் வந்தது பெரியாழ்வார். மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா. இவ்வளவு சொன்ன பிறகும் இன்னும் பல்லாண்டு வேணுமா? உன் சேவடி செவித்திருக்காப்பு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு, வடிவாயின் வளமார்பின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு, படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. அப்பாஞ்ச சன்னியம்ங்கிறாரு. வளத்துறையும் சுடராளின்னாரு. சுடராளிய பண்ணின உடனே பாஞ்சசன்னிய ஆழ்வானுக்கு தோணிச்சான், நம்ம விட்டுருவாரோ? சுடராளியும் பல்லாண்டுன்னு சொல்லிட்டாரு. சங்காழ்வாருக்கு தோணிச்சான், நம்மளை விட்டுறக்கூடாத, பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணாம நம்மளை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பளிச்சுன்னு தெரிஞ்சாராம். பாஞ்சசன்னிய ஆழ்வான் பளிச்சுன்னு தெரிஞ்சாராம். அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டுனாராம். பெரியாழ்வாரே, அடியேன்னு இங்கே தான் இருக்கேன். யாரு? பாஞ்சசன்னிய ஆழ்வார். பெரியாழ்வாரே, அடியேனும் எம்பெருமான் கையில் தான்ப்பா இருக்கிறேன். அதை ஏத்துக்கிட்டு அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. பல்லாண்டு 4000லும் ஈடிணையற்ற பாசுரம் திருப்பல்லாண்டு. எம்பெருமான் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் எப்படியோ அப்படி பாகவதர்களுக்கு திருப்பல்லாண்டு. அடியாருடைய துன்பத்தை போக்கக்கூடியது எம்பெருமான் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள். ஆனா அந்த எம்பெருமானுக்கு வரக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடியது பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு. மங்களாசாசன பரர்களாத்தானே இருக்கும்னு சொல்றாங்க நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்கள். இந்த மங்களாசாசன பரர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்னது? திருப்பல்லாண்டு தானே. திவிதேசம் சோறும் சென்று மங்களாசாசனம் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? திருப்பல்லாண்டு சேவியுங்கள். நாம திருப்பல்லாண்டு சேவித்தால், ஒவ்வொரு திவிதேசம் தோறும் சென்று திருப்பல்லாண்டு சேவித்தால் அந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது. பரமபதத்தில் அவனுடைய திருவுள்ளம் எப்படி உகப்படைந்திருக்கிறதோ அதுபோல இங்க லீலாவதியில் எழுந்திருக்கக்கூடிய திவிதேசத்து எம்பெருமானுடைய திருவுள்ளம் எல்லாம் உகப்பாகவே இருக்கும். எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு விரோதியாக இருப்பதெல்லாம் அழிந்துவிடும். அதை செய்வது திருப்பல்லாண்டு தான். அதனால பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்ட பிரபன்னர்கள் யாராயிருந்தாலும் சரி, திருப்பல்லாண்டு நம் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், அந்த சக்கரத்தாழ்வார் நம்முடைய துயரத்தை போக்கும். இந்த திருப்பல்லாண்டு ஆகிய சக்கரத்தாழ்வார் எம்பெருமானுடைய துயரத்தை போக்கும். இதெல்லாம் யார் சொல்றார் சுவாமி? பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், அடியன் சொல்லல. திருப்பல்லாண்டு வியாக்கியானத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுகிறார். இது மட்டும் சொல்லல, இதை தாண்டி சொன்னார். திருப்பல்லாண்டு சேவிக்கணும், ஒவ்வொரு பிரபன்னர்களும் சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும்? நாம திருப்பல்லாண்டு போய் சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணாட்ட அந்த திவ்யதேசத்துக்கு என்னமாவது ஆயிரம்னு பயந்து போய் சேவிக்கணுமா? நாம் அந்த திவ்யதேசங்களில் போய் மங்களாசாசனம் பண்ணாட்ட அந்த திவ்யதேச எம்பெருமானுக்கு என்னமோ 1000 நாம பல்லாண்டு பாடிட்டா ஆகாது. அந்த திவ்யதேசத்துக்கு பாடலையே, நான் மங்களாசாசனம் பண்ணலையே, அந்த திவ்யதேசத்துக்கு என்னமோ 1000 என்று ஊனும் உறக்கமும் இல்லாமல் பதறி போய் திருப்பல்லாண்டு மங்களாசாசனம் பண்ணுங்கள். சாமி பெரியவாச்சான் பிள்ளை சொன்னது. அதனால திவ்யதேசம் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம்.
எத்தனை முறை வேணும் சொல்லலாம், எத்தனை முறையும் போய் மங்களாசாசனம் பண்ணலாம். மங்களாசாசனம் சொரூபத்தோடு சேர்ந்தது. மங்களாசாசனம் இல்லாமல் ஒரு பிரபன்னன் இருக்கவே கூடாது. அதுக்குள்ள ஒரே ஒரு ஆயுதம் இந்த திருப்பல்லாண்டு தான். அவர் மட்டும் பாடல, தம்மோடு ஐஸ்வர்யத்தை விரும்பி எம்பெருமானை சேவிக்க வருகின்றவர்களையும் சேர்த்துக் கொண்டார்கள். ஆத்ம அனுபவத்தை விரும்பி கைவல்ய நிஷ்டராக இருக்கக்கூடியவர்களையும் தம்மை போல பிரபன்னர்களாக ஆக்கி, ஐஸ்வர்யத்தை விரும்பி எம்பெருமானை சேவிக்கக்கூடிய ஆத்மாக்களையும், அதாவது அசித்தை விரும்பக்கூடிய ஆத்மாக்களையும் தம்மை போலவே பிரபன்னர்களாக்கி ஆக்கி, சித்தை விரும்பக்கூடிய, அதாவது ஆத்ம அனுபவத்தை விரும்பக்கூடிய ஆத்மாக்களையும் தம்மை போலவே பிரபன்னர்களாக ஆக்கி அவர்களையும் அழைத்து கொண்டு திருப்பல்லாண்டு சேவித்தார்கள். அதுதான் சிறப்பு. அந்த பல்லாண்டு பாசுரத்தில் சொல்ல வேண்டியதை பூரா சொல்லிட்டார். வேதங்கள் சர்வ சாஸ்திரங்களும் வேதத்துக்குள் ஒடுக்கம். 4 வேதத்துக்குள் ஒடுக்கம். அந்த 4 வேதம் அஷ்டாட்சர மந்திரத்துக்குள் ஒடுக்கம். அந்த அஷ்டாட்சர மந்திரம் 2 பிரிவா இருக்குது. மந்திரம் என்றும் மந்திர சேஷம் என்றும் இருக்கிறது. பிரணவம் மட்டும் தனி, மற்ற 2 தனி. 3 பதம் 8 எழுத்து, 3 பதம் அஷ்டாட்சரம். அதுல பிரணவம் முதல் பதம், அடுத்து 2வது பதம், 3வது பதம். இந்த 2வது பதம் 3வது பதத்துக்குள்ள வேதங்கள் எல்லாம் அடக்கம். அந்த 2வது பதம் 3வது பதமும் பிரணவத்துக்குள் அடக்கம். அப்ப பிரணவத்துக்குள்ள சகலம் அடக்கம். வேதத்துக்கு ஓம் என்னுமா போலே, வேதத்துக்கு ஓம் எப்படியோ அதை போலதான் திருப்பல்லாண்டு என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நிர்ணயித்து சொல்லிவிட்டார்கள். நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது, நாளைக்கு தொடர்வோம். ஆச்சரியமான அற்புதமான காலட்சேபம் இது. எம்பெருமானுடைய திருவருளை பரிபூர்ணமாக பெற்றவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுத்தமான வைணவத்தை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற பெரும்பேற்றினை உங்களுடைய அய்மானத்தை பெற்றவர்களும் சகல ஆத்மாக்களும் பெற வேண்டும். ஸ்ரீ பரகாலன் ராமாயணதாஸ் என்று சொல்லக்கூடிய முகநூலில் ஃபேஸ்புக்கில் 4:30 மணிக்கு நேரடியாக பார்க்கலாம். ஃபேஸ்புக்குள் வாருங்கள், எப்பொழுதும் பார்க்கலாம். அடுத்து யூடியூப்பில் இதே பரகாலன் ராமாயணதாசன்கிற பேரில் பதிவாகி இருக்கிறது. அடியனுடைய எல்லா காலட்சேபங்களும் உள்ளே இருக்கிறது. அடியனுடைய காலட்சேபம் கேட்டுவிட்டு செல்வதில்லை, நின்று கேட்டு இவற்றையெல்லாம் உங்களுடைய சொந்த உடைமையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பூரா சொரூபத்தை சார்ந்தது. அப்படி ஆகி எல்லாரும் பகவான் உகக்கிற பிரபன்னர்களாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, ஸ்ரீராமகிருஷ்ணன் தத்போத்திரன் தத்பாத கமலாசிரியம் சிறிசேல் நாதனியம் ஸ்ரீராமகிருஷ்ணன் குடும்பஜெய. நீங்கள் கேட்ட சாமியில் அத்தனைவர்களும் யூடியூப்பில் சென்று பார்த்தவர்களெல்லாம் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் போடுகிற அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு தன்னடைவே வந்து கிடைத்துவிடும். புதிதாக போட்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு அறிவுறுத்தல் வந்துவிடும், தானே வந்து விடுவீர்கள். அப்படி நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சப்ஸ்கிரைபர் செய்ய சொல்லுகிறோம். செய்யும்படியாக சொல்லிக்கொண்டு
நாளைக்கு 4:30 மணிக்கு ஒருவர் சேவிப்போமாக. நிறைவு செய்கிறோம் சாமி, நிறைவு செய்கிறோம்.